Hello students, இன்னைக்கு நம்ம பார்க்க போற சாப்டர் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஸோ ஸ்கூல் புக்ல இந்த சாப்டருக்கு நிறைய டெரிவேஷன் அண்ட் கண்டிஷன் படிச்சிருப்பீங்க. பட் கமிங் டு த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் அந்த டெரிவேஷன்லாம் வேணாம். முக்கியமான கண்டிஷன் அண்ட் ஃபார்முலாஸ் மட்டும் பார்த்தாலே போதும். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் மெயினாக என்ன டாபிக்லாம் கவர் பண்ண போகிறோம்னா இஎம்ஐ, தட் இஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷனோட ஃபினாமினா எப்படி கிரியேட் ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம். அண்ட் அதுலேருந்து ரெண்டு டைப் தான் மோஷனல் இஎம்எஃப் அண்ட் ரொட்டேஷனல் இஎம்எஃப். And then using alternating current, self inductance and mutual inductance பார்ப்போம். மியூச்சுவல் இண்டக்டன்ஸோட அப்ளிகேஷன் தான் டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ அதே ஐடியல்னா நமக்கு கண்டிஷன் என்ன, ஐடியல் இல்லைனா எப்படி எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணுன்றதை பார்ப்போம். அண்ட் அட் லாஸ்ட் காம்பினேஷன் ஆஃப் இண்டக்டர். இண்டக்டரும் லைக் ரெசிஸ்டர் அண்ட் கெப்பாசிட்டர் மாதிரி ஒரு காம்பனன்ட் தான். ஸோ அதோட காம்பினேஷன் நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இன்ஸ்டாகிராமில் நமக்கு பேஜ் இருக்குது, வாட்ஸ்அப்பில் வி ஹாவ் அ சேனல். அந்த சேனலில் கம்ப்ளீட்டாக நமக்கு நீட் அண்ட் ஜேஇ அண்ட் அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ரிலேட்டடாக நம்ம வந்து குவிஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட்டில் படிச்சிருப்போம். ஒரு வயரில் கரண்ட் பாஸ் ஆகுதுன்னா அதை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டியூஸ் ஆகும். ஸோ அப்போ ஒரு வயரில் கரண்ட் பாஸ் பண்ணும்போது மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டியூஸ் ஆகுது. அப்போது ஒரு காயிலில் மேக்னெட்டிக் ஃபீல்டை பாஸ் பண்ணோம் அப்படின்னா கரண்ட் கிடைக்குமான்னு பார்த்தாங்க. ஸோ இதுக்காக என்ன பண்ணாங்கன்னா ஒரு சர்க்குலர் காயில் எடுத்திருக்காங்க. இட்ஸ் கனெக்டட் டு அ கேல்னோமீட்டர். ஏன் கேல்னோமீட்டர் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம்னா கேல்னோமீட்டர் இஸ் அ சோ சென்சிட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ மைன்யூட்டாக ஒரு கரண்ட் பாஸ் ஆச்சுன்னா கூட இட் வில் ஷோ த டிஃப்ளெக்ஷன். அதனால தான் கேல்னோமீட்டர் சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பார் மேக்னெட்டை காயிலுக்குள்ளே வச்சுருக்காங்க. அப்போ கேல்னோமீட்டரில் டிஃப்ளெக்ஷன் காமிக்கல. தட் மீன்ஸ் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகலை. பட் இந்த பார் மேக்னெட்டை இன் அண்ட் அவுட் நம்ம மூவ் பண்ணும்போது நமக்கு கேல்னோமீட்டரில் டிஃப்ளெக்ஷன் காமிச்சிச்சு. தட் மீன்ஸ் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா பார் மேக்னெட்டை இன் அண்ட் அவுட் மூவ் பண்ணும்போது அதோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ பார் மேக்னெட் வெளியே இருக்கும்போது இந்த காயிலோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் 0 டெஸ்லா. பட் பார் மேக்னெட்டை உள்ளே கொண்டு வரும்போது மேக்னெட்டிக் ஃபீல்ட் வில் இன்க்ரீஸ். 0லேருந்து 1 2 3ன்னு இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் வெளியே கொண்டு போகும்போது எகைன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டிக்ரீஸ் ஆகும். அப்போ நம்ம இன் அண்ட் அவுட் மூவ் பண்ணும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ அண்ட் ஆல்சோ அதோட டைரக்ஷன் ரெண்டுத்தையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் நமக்கு சேஞ்ச் ஆகுது. நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் சேஞ்ச் ஆகும்போது அதோட ஃப்ளக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். நமக்கு எந்த அளவுக்கு ஒரு பர்டிகுலர் டைமில் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுதோ அதை பொறுத்து தான் நமக்கு இன்டியூஸ் இஎம்எஃப் அண்ட் இன்டியூஸ் கரண்ட் வந்து கிடைக்கும். அந்த இன்டியூஸ் இஎம்எஃப் அண்ட் கரண்ட்னால தான் கேல்னோமீட்டர் வந்து டிஃப்ளெக்ஷன் காமிக்குது. ஓகே, ஸோ அப்போது இது வந்து தியரி பேஸ். இது எப்படி ஃபார்முலா கொண்டு வருவாங்கன்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸோட பேசிக் ஃபார்முலா பி டாட் ஏ, அதாவது டாட் ப்ராடக்ட் வரும். ஸோ டாட் ப்ராடக்ட்னா நமக்கு வந்து காஸ் தீட்டா வந்துடும். ஸோ அப்போ ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என் பிஏ காஸ் தீட்டான்னு எழுதிக்கலாம். வேறு n இஸ் அ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், பின்றது மேக்னெட்டிக் ஃபீல்ட், ஏன்றது இந்த ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன், தீட்டான்றது ஆங்கிள். ஸோ இப்போ நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் சேஞ்ச் ஆச்சுன்னா ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் தானே இன்டியூஸ் இஎம்எஃப் கரண்ட் கொடுக்கும். ஸோ அப்போ அதோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா E இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஸோ இங்கே ஏன் மைனஸ் வருதுன்னா எப்போவுமே இன்டியூஸ் இஎம்எஃப் அண்ட் கரண்ட் வந்து அப்போஸ் தான் பண்ணும். ஸோ இந்த மைனஸ் வந்து லென்ஸ் லால நீங்கள் படிச்சிருப்பீங்க, இது ஸ்கூல் புக்லேயே இருக்கும். இது இன்டியூஸ் இஎம்எஃப் அண்ட் இதை வச்சு நம்ம கரண்ட் பார்க்கலாம். ஸோ கரண்ட் பார்க்குறதுக்கு we can take ohms தான். V is equal to IR. பட் இங்கே விக்கு பதிலாக நம்ம E யூஸ் பண்ணுவோம். தட் இஸ் இன்டியூஸ் இஎம்எஃப். E is equal to IRன்னு எழுதிக்கலாம். ஸோ you can write I is equal to E by R. இது ஒரு ஃபார்முலா. சப்போஸ் இல்லை எனக்கு ஃப்ளக்ஸ் வச்சு தான் வேணும் அப்படின்னா இதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ I is equal to minus N by R change in flux with respect to time. இந்த ஃபார்முலா சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து ஆப்ஷன் தான். ஸோ நமக்கு கொஸ்டினில் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா n எடுப்போம், அப்படி கொடுக்கலனா இது 1ன்னு எடுத்துப்போம். அண்ட் இதுதான் பேசிக் எப்படி இன்டியூஸ் கரண்ட் அண்ட் இன்டியூஸ் இஎம்எஃப் வந்து ஃபார்ம் ஆயிருக்குன்னு. இந்த ஃபினாமினாக்கு பேர் தான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். நெக்ஸ்ட் ஒன் இஎம்எஃப்லேயே 2 டைப்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் மோஷனல் இஎம்எஃப் அண்ட் ரொட்டேஷனல் இஎம்எஃப். ஓகே, இப்போ பேசிக்காக நமக்கு என்ன தெரியும்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் சேஞ்ச் ஆகும்போது ஃப்ளக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். அந்த சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ்னால தான் இன்டியூஸ் இஎம்எஃப் கிடைக்குது. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டை டிஸ்டர்ப் பண்ணாலே நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து சேஞ்ச் ஆகும். பிகாஸ் ஆஃப் தட் நமக்கு இன்டியூஸ் இஎம்எஃப் கிடைச்சிடும். அந்த பேட்டர்ன் தான் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் மோஷனல் இஎம்எஃப். லெட் அஸ் கன்சிடர் ஒரு கான்ஸ்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து இந்த போர்டுக்குள்ளே என்ட்ரு ஆயிடுச்சு. ஓகே, ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பாருங்கள், இங்கே கிராஸாக போட்டிருக்கு இல்லையா. ஸோ கான்ஸ்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து உள்ளே போயிட்டுருக்கு. ஓகே, ஒரு ராட் எடுத்துக்கலாம். அந்த ராடோட லென்த் வந்து L. இந்த ராடை கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படி மூவ் பண்ணும்போது மேக்னெட்டிக் ஃபீல்ட் சேஞ்ச் ஆகும், அதனால ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும், இன்டியூஸ் இஎம்எஃப் கிடைக்கும். அந்த இன்டியூஸ் இஎம்எஃப்க்கு பேர் தான் மோஷனல் இஎம்எஃப்.
அதோட டைரக்ட் ஃபார்முலா E is equal to BLV sin theta. ஓகே, ஸோ இங்கே நம்ம மூவ் பண்ணுற வரைக்கும் நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் சேஞ்ச் ஆகும், அது வரைக்கும் இன்டியூஸ் EMF கிடைக்கும். அப்போ மூவ் பண்ணுறோமா, அப்போ கண்டிப்பாக இந்த ராடுக்கு ஒரு வெலாசிட்டி வரும் இல்லையா, அதனால தான் வெலாசிட்டி V வந்திருக்கு. அப்போ Bன்றது மேக்னெட்டிக் ஃபீல்ட், Lன்றது லென்த், Vன்றது நமக்கு வெலாசிட்டி, தீட்டான்றது ஆங்கிள் பிட்வீன் தம். இங்கே பர்பெண்டிகுலராக தான் மூவ் பண்ணுறோம். அப்போ தீட்டா வந்து 90. அப்போ நமக்கு தீட்டா வந்து 90 ஆயிடுச்சுன்னா sin 90 வந்து 1. Because of that E is equal to BLV ன்னு எழுதிக்கலாம். ஸோ இதுதான் நமக்கு மோஷன் EMF. அப்போ ஒரு கான்ஸ்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு ராடை மூவ் பண்ணும்போது அதில் நமக்கு இன்டியூஸ் EMF கிடைச்சிச்சுன்னா அதுக்கு பேர் மோஷன் EMF. அண்ட் அதே மாதிரி நம்ம அந்த ராடை ரொட்டேட் பண்ணோம்னா அப்போவும் நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் சேஞ்ச் ஆகும், அதனால இன்டியூஸ் EMF கிடைக்கும். அதுக்கு பேர் ரொட்டேஷனல் EMF. அதே மாதிரி பாருங்க, ஒரு ராட் எடுத்திருக்கோம், லென்த் L, ஒரு ஆங்கிள் தீட்டாக்கு நம்ம வந்து ரொட்டேட் பண்ணலாம், இல்லை கம்ப்ளீட்டாக ரொட்டேட் பண்ணலாம். எப்படி ரொட்டேட் பண்ணாலும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் சேஞ்ச் ஆகும், அதனால கிடைக்கிறது நமக்கு ரொட்டேஷனல் EMF. அதோட ஃபார்முலா E is equal to 1/2 P L square omega. again Lன்றது லென்த், ஒமேகான்றது ஆங்குலர் வெலாசிட்டி. சம்டைம்ஸ் இது ஒரு ஃப்ரீக்வன்சி வச்சு கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2πfன்னு எழுதிக்கலாம். அண்ட் டைம் பீரியட் வச்சு கேட்டாங்கன்னா 2π/tன்னு எழுதிக்கலாம். ஸோ இது வந்து ஆங்குலர் வெலாசிட்டி. ஸோ திஸ் இஸ் அபவுட் மோஷனல் EMF அண்ட் ரொட்டேஷனல் EMF. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் செல்ஃப் இண்டக்டன்ஸ். ஸோ இது வரைக்கும் ஒரு காயிலில் பார் மேக்னெட்டை நம்ம மேனுவலாக மூவ் பண்ணிட்டு இருந்தோம். மேனுவலாக மூவ் பண்ணும்போது மேக்னெட்டிக் ஃபீல்ட் சேஞ்ச் ஆகும், இன்டியூஸ் EMF கிடைக்கும். பட் எல்லா டைமே நம்ம மேனுவலாக மூவ் பண்ணிட்டு இருக்க முடியாது. அந்த ஒரு ரீசனால நம்ம யூஸ் பண்ணுறது ஆல்டர்னேட்டிங் கரண்ட், தட் இஸ் ஏசி. ஏசிக்கும் டிசிக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. டிசி வந்து நமக்கு கான்ஸ்டன்ட் கரண்ட்டை மட்டும் தான் ஃப்ளோ பண்ணும் அண்ட் ஒரே டைரக்ஷனில் மட்டும் தான் கரண்ட் ஃப்ளோ பண்ணும். பட் ஏசி அப்படின்றது டைரக்ஷனையும் சேஞ்ச் பண்ணும், வேல்யூவும் சேஞ்ச் பண்ணும். லெட் அஸ் கன்சிடர் இங்கே ஏசி கனெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டைரக்ஷனை பாசிட்டிவாக எடுத்துக்கும், இதை நெகட்டிவாக எடுத்துக்கும். அப்போ இந்த டைரக்ஷனில் கரண்ட் வந்து ஃப்ளோ பண்ணுது. அப்படி ஃப்ளோ பண்ணும்போது கரண்ட்டோட வேல்யூவை நமக்கு சேஞ்ச் பண்ணும். ஃபர்ஸ்ட் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் தென் டிக்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் இந்த சர்க்யூட் கம்ப்ளீட் ஆனோடனே அடுத்து ஆப்போசிட் டைரக்ஷனில் கரண்ட் ஃப்ளோ பண்ணும். ஸோ திஸ் இஸ் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். ஆப்போசிட் டைரக்ஷனில் கரண்ட் ஃப்ளோ பண்ணும் அண்ட் அதுலேயுமே கரண்ட் இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகும். அப்போ பாருங்க, கரண்டோட வேல்யூ கண்டினியூஸாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. கரண்டோட வேல்யூ சேஞ்ச் ஆச்சுன்னா கண்டிப்பாக காயிலில் பாஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூவும் சேஞ்ச் ஆகும். அப்போ கரண்ட் சேஞ்ச் ஆச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் சேஞ்ச் ஆகும், அதனால ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும், அதனால இன்டியூஸ் EMF நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ அதனால தான் நம்ம ஏசி சப்ளை வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இங்கே பார்க்கலாம், ஒரு ஏசி சப்ளைவை நம்ம இண்டக்டரோட கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இண்டக்டரும் ஒரு காம்பனன்ட் தான், லைக் ரெசிஸ்டர் அண்ட் கெப்பாசிட்டர். ஸோ இப்போ இதில் வந்து நமக்கு ஏசி கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து கரண்ட் சேஞ்ச் ஆகும், மேக்னெட்டிக் ஃபீல்ட் சேஞ்ச் ஆகும், ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும், இன்டியூஸ் EMF கிடைக்கும். ஆனால் இங்கே இன்டியூஸ் EMF மெயினாக இதில் பாஸ் ஆகிற கரண்ட் அண்ட் இண்டக்டன்ஸை பொறுத்து தான். அப்போ ஃபார்முலா E is equal to -L di/dt. தட் இஸ் di/dtன்றது சேஞ்ச் இன் கரண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஏன்னா இங்கே கரண்ட் சேஞ்ச் ஆகலையா, அதனால இது நம்ம எடுத்திருக்கோம். அண்ட் Lன்றது செல்ஃப் இண்டக்டன்ஸ். ஸோ இது இன்டியூஸ் EMFோட டைரக்ட் ஃபார்முலா. நீங்கள் வந்து ஸ்கூல் புக்கில் டிரைவ் பண்ணியிருப்பீங்க, நான் டிரைவ் பண்ண டேரெக்டாக எடுத்திருக்கேன். அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஃப்ளக்ஸுமே ஒரு ஃபார்முலா இருக்குது, தட் இஸ் ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு LI. ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த இண்டக்டன்ஸை மெயினாக டிபெண்ட் பண்ணி இன்டியூஸ் EMFும் ஃப்ளக்ஸும் இருக்குது. அப்போ இந்த இண்டக்டன்ஸ் அப்படின்றது ஒரு மெட்டீரியல்னு சொன்னோம், கரெக்டாக. அப்போ அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா இதோட நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், இதோட லென்த், ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷனை டிபெண்ட் பண்ணியிருக்கும். அப்போ செல்ஃப் இண்டக்டன்ஸோட ஃபார்முலா L இஸ் ஈக்குவல் டு μ0, μ0ன்றது கான்ஸ்டன்ட், n ஸ்கொயர்ன்றது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், ஏன்றது ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் பை லென்த். ஓகே, ஸோ இதுதான் செல்ஃப் இண்டக்டன்ஸோட டைரக்ட் ஃபார்முலா. அண்ட் ஆல்சோ இப்போ இங்கே இனிஷியலாக ஏர் மீடியம் இருக்குது, அப்போது நம்ம இந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம். சப்போஸ் இதில் வேற ஒரு மெட்டீரியலை நம்ம வந்து கம்பைன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு த மீடியம் நமக்கு செல்ஃப் இண்டக்டன்ஸ் மாறும். அப்போ மீடியம் வைக்கும்போது ஃபார்முலா, ஸோ செல்ஃப் இண்டக்டன்ஸ் இன் மீடியம் இஸ் ஈக்குவல் டு μ0 μr n ஸ்கொயர் a/L. ஸோ இந்த ஃபார்முலா சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ செல்ஃப் இண்டக்டன்ஸ்ன்றது ஒரு காம்பனன்ட் மாதிரி நான் சொன்னேன், லைக் கெப்பாசிட்டர். ஸோ கெப்பாசிட்டரில் நமக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஸ்டோர் பண்ணுது. அண்ட் அதே மாதிரி செல்ஃப் இண்டக்டன்ஸ் வந்து மேக்னெட்டிக் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணும். அப்போ மேக்னெட்டிக் எனர்ஜி ஸ்டோர்ட் இந்த இண்டக்டர் கேட்டாங்கன்னா தட் இஸ் U, எனர்ஜி ஸ்டோர்ட் இன் இண்டக்டர் U இஸ் ஈக்குவல் டு ½ LI ஸ்கொயர். இங்கே ஐன்றது ஆவரேஜ் கரண்ட்னு சொல்லுவோம், இல்லைனா ஸ்டெடி கரண்ட்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் செல்ஃப் இண்டக்டன்ஸ். நெக்ஸ்ட் டாபிக் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ்.
நெய்பரிங் காயிலை இன்டியூஸ் பண்ணுறதுக்கு பேர் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் சொல்லுவோம். ஸோ இங்கே 2 காயில் எடுத்துக்கலாம், காயில் 1 அண்ட் 2. காயில் 1ல நம்ம ஏசி வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எகெயின் இங்கே ஏசி கனெக்ட் பண்ணியிருக்கோம், அப்போ இங்கே கரண்ட் ஃப்ளோ ஆகும் இண்டக்டரில். அதனால மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகுது. ஸோ இங்கே பாருங்க, இங்கே ஸ்டார்ட் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டை கரெக்டாக காயில் 2லையும் எண்ட் ஆகிற மாதிரி நம்ம அலைன் பண்ணியிருக்கோம். ஸோ யூ கேன் see the black line. ஸோ எனக்கு இங்கே பாஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படியே எனக்கு காயில் 2ல என்ட்ரு ஆகுது. அப்போ சிம்பிள், நம்ம ஃபர்ஸ்ட் காயிலில் நம்ம ஏசி கனெக்ட் பண்ணியிருக்கோம், அப்போ நமக்கு கரண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். இங்கே கரண்ட் சேஞ்ச் ஆகும், மேக்னெட்டிக் ஃபீல்ட் சேஞ்ச் ஆகும். அப்போ இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்ட் சேஞ்ச் ஆகுதுன்னா அதே மேக்னெட்டிக் ஃபீல்ட் தானே செகண்ட் காயிலையும் பாஸ் ஆகுது. அப்போ அங்கேயும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் சேஞ்ச் ஆகும். அப்போ இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்ட் சேஞ்ச் ஆச்சுன்னா எகெயின் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும், இன்டியூஸ் இஎம்எஃப் கிடைக்கும். ஸோ இங்கேயும் நமக்கு இன்டியூஸ் இஎம்எஃப் கிடைக்குது. பட் இன்டியூஸ் இஎம்எஃப் மெயினாக பிரைமரி காயில், தட் இஸ் ஃபர்ஸ்ட் காயில்னால தான் நமக்கு இங்கே கிடைச்சிருக்கு. ஸோ டியூ டு த அலைன்மெண்ட் ஆஃப் த காயில். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ். ஸோ அப்போது இங்கே இன்டியூஸ் இஎம்எஃப் கிரியேட்டட் இன் த செகண்ட் காயில், அதுக்கு ஃபார்முலா நம்ம பார்க்கலாம். ஃபார்முலா E is equal to minus M di by dt. எகெயின் இங்கே சேஞ்ச் இன் கரண்ட் இன் ஃபர்ஸ்ட் காயில்னால தான் நமக்கு கிடைக்குது, அதனால தான் di by dt. எகெயின் ஃப்ளக்ஸோட ஃபார்முலா அப்படியே செல்ஃப் இண்டக்டன்ஸ் மாதிரியே தான் இருக்கும். ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அங்கே எல்லுக்கு பதிலாக இங்கே எம் யூஸ் பண்ணுவோம், எம்ஐ மியூச்சுவல் இண்டக்டன்ஸ். எகெயின் இங்கே மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் எகெயின் இந்த அலைன்மெண்ட் பொறுத்து, இதோட நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பொறுத்து தான் மாறும். ஸோ ஃபர்ஸ்ட் காயிலில் இருக்க நம்பர் ஆஃப் டர்ன்ஸை N1ன்னு எழுதிக்கலாம், செகண்ட் காயிலில் இருக்க நம்பர் ஆஃப் டர்ன்ஸை N2ன்னு எழுதிக்கலாம். அப்போ மியூச்சுவல் இண்டக்டன்ஸோட ஃபார்முலா M is equal to mu naught, ஃபர்ஸ்ட் காயிலோட நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் N1, செகண்ட் வந்து N2, ஏன்றது ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் by length L. ஸோ இதுதான் மியூச்சுவல் இண்டக்டன்ஸோட ஃபார்முலா. எகெயின் இங்கே ஏர் மீடியம் இருக்குது, அதனால டேரெக்டாக இந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம். சப்போஸ் இந்த 2 காயிலும் நம்ம வேறு மீடியமில் டிப் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் மாறும். அப்போ மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் இன் a medium that is equal to mu naught mu r N1 N2 A by L. ஓகே, ஸோ இதுதான் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் இன் a மீடியமோட ஃபார்முலா. அண்ட் மியூச்சுவல் இண்டக்டன்ஸோட அப்ளிகேஷன் தான் நமக்கு டிரான்ஸ்ஃபார்மர். அடுத்து டிரான்ஸ்ஃபார்மரோட கண்டிஷன் பார்த்துடலாம். அதே மாதிரி தான் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் மாதிரி தான் இருக்குது பாருங்கள். அங்கே காயில் 1 and 2ன்னு எடுத்தோம், இங்கே ப்ரைமரி அண்ட் செகண்டரின்னு இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் ப்ரைமரியாக என்பின்னு எழுதிக்கலாம், அதே மாதிரி செகண்டரியாக என்எஸ்ன்னு எழுதிக்கலாம். வித் ரெஸ்பெக்ட் டு நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் தான் நமக்கு இன்டியூஸ் இஎம்எஃப். ஸோ ப்ரைமரியோட இன்டியூஸ் இஎம்எஃப் வந்து இபி, இதோடது வந்து இஎஸ். அண்ட் எப்போவுமே நமக்கு நம்பர் ஆஃப் டர்ன்ஸை பொறுத்து தான் இன்டியூஸ் இஎம்எஃப். அப்போ இ இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு என். பட் கரண்ட் வந்து அப்படியே கொஞ்சம் நமக்கு ரெசிப்ரோக்கலாக இருக்கும். கரண்ட் இன் ப்ரைமரியை நம்ம ஐபின்னு எழுதிக்கலாம், இது வந்து ஐஎஸ். ஸோ இது வந்து நமக்கு ரெசிப்ரோக்கல், ஸோ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஐ. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஐடியல்னு சொல்லிட்டாங்க. ஐடியல்னா நமக்கு லாஸ் இருக்கவே இருக்காது, தட் இஸ் நோ லாஸ். நமக்கு எஃபிஷியன்சி வந்து 100% இருக்கும். ஸோ அப்போ ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம ஒரு கேஸ் எடுத்துக்கலாம், தட் இஸ் இந்த ரிலேஷன் வச்சு EP by ES, that is induced EMF in primary by secondary is equal to NP by NS ன்னு எழுதிக்கலாம். கரண்ட் மட்டும் நமக்கு ஆப்போசிட்டாக இருக்கலாம், that is inversely proportional இல்லையா. So that is equal to IS by IP. ஸோ ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த ரிலேஷன் நம்ம எழுதிக்கலாம். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு த கொஸ்டின் எதை வேணாலும் நம்ம கம்பேர் பண்ணி நம்ம ஆன்சர் கொண்டு வந்துக்கலாம். ஓகே, பட் மோஸ்ட்டாக நமக்கு எந்த டிரான்ஸ்ஃபார்மருமே ஐடியலாக இருக்கவே இருக்காது, கண்டிப்பாக நமக்கு லாஸ் இருக்கும். ஸோ நம்ம ஸ்கூல் புக்லேயே படிச்சிருப்போம், நிறைய டைப் ஆஃப் லாஸ் இருக்குது, தட் இஸ் ஹிஸ்டெரெசிஸ் லாஸ், ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங், எட்டி கரண்ட் லாஸ், அந்த மாதிரி நிறைய லாஸ் இருக்குது. அந்த லாஸ்னால எஃபிஷியன்சி வந்து 100% இருக்காது. அப்போ கண்டிப்பாக நமக்கு வந்து லாஸ் இருக்குது அப்படின்னா எஃபிஷியன்சி கம்மியாக தான் இருக்கும். அப்படி கேட்டாங்கன்னா எஃபிஷியன்சியோட ஃபார்முலா, எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு ESIS. Okay, that is output oda power by EP into 100. So this is efficiency oda formula. Is it okay? So this is about the transformer, and idhula naraya application based school la padichirpeenga. அது வந்து தியரிட்டிக்கல் கொஸ்டினாக கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ அது ஒன்ஸ் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கிறது நல்லது. ஸோ லாஸ்ட் டாபிக் காம்பினேஷன் ஆஃப் இண்டக்டர். இது 2 பார்ட் இருக்குது, சீரீஸ் அண்ட் பேரலல். ஸோ நம்ம ஸ்கூல் புக்கில் டெரைவ் பண்ணியிருப்போம். இப்போ 3 இண்டக்டர் கனெக்டட் இன் சீரீஸ்னால் கரண்ட் சேம், வோல்டேஜ் டிஃப்ரெண்ட் டெரைவ் பண்ணியிருப்போம். பட் நமக்கு இங்கே வந்து ஃபைனல் ஃபார்முலா மட்டும் போதும், அதை வச்சு ப்ராப்ளம்ஸ் போட்டுடலாம். ஸோ 3 இண்டக்டர் கனெக்டட் இன் சீரீஸ்னால் த எஃபெக்டிவ் இண்டக்டன்ஸ் LS இஸ் ஈக்குவல் டு L1 ப்ளஸ் L2 ப்ளஸ் L3. ஓகே, அண்ட் அதே மாதிரி 3 இண்டக்டர் பேரலில் இருக்குன்னா அப்போ அதோட எஃபெக்டிவ் ஃபார்முலா 1 by LP இஸ் ஈக்குவல் டு 1 by L1 plus 1 by L2 plus 1 by L3. ஸோ இந்த ஃபார்முலாஸ் வந்து டைரெக்டாக எழுதிக்கலாம்.
சப்போஸ் உங்களுக்கு வந்து மறக்குது அப்படின்னா, இது அப்படியே ரெசிஸ்டர் மாதிரி. ரெசிஸ்டருக்கும் இப்படி தான் எழுதியிருப்போம். எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் இன் சீரிஸ் அண்ட் பேரலலுக்கும் இதே மாதிரி தான் எழுதியிருப்போம். அதே பேட்டர்ன்ல தான் இண்டக்டரும் இருக்கு. ஓகே ஸ்டூடண்ட்ஸ், இப்போ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ ஸ்கூல்ல இந்த சாப்டர்ல நிறைய டிரைவ் அண்ட் கண்டிஷன்ஸ் படிச்சிருப்போம். ஸோ மெயினாக நம்ம இங்கே பார்த்துருக்கிறது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு இதெல்லாம் ரொம்ப தேவை, எது அதிகமாக கேட்குறாங்கன்றத பேஸ் பண்ணி தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.